Welcome back friends to Lin's Kitchen. So இன்னைக்கு நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு புது ரெசிபியோட சந்திக்கிறேன். இன்னைக்கு நான் செய்ய போறது வந்து கத்திரிக்காய் வித் மேங்கோ பேரட்டர். இது வந்து ஸ்வீட் சவரா இருக்கும். இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னாக்கா நம்ம வந்து இடிச்சு வச்ச கச்சான் தூள் ஆட் பண்ண போறோம். இந்த கத்திரிக்காய் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். வெஜிடேரியன் ஆளுங்க வந்து நீங்கள் வந்து ஒரு பருப்பு ரசமோ இல்லை சாம்பார் வச்சு நீங்கள் இந்த கத்திரிக்காய் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். வாங்க அது இப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஓகே, முதல்ல சட்டியை வந்து நம்ம அடுப்பில் வச்சாச்சு. சட்டி காஞ்ச வந்து எண்ணெய் ஊற்றுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம முதல் தாளிப்பு ஜாமான் எல்லாம் போட்டுடலாம். பட்டை, பூ, ஏலக்காய் மற்றும் இந்த மிக்ஸ் தாளிப்பு. இந்த தாளிப்பு ஜாமானெல்லாம் வந்து நம்மளோட சாப்பாடுல ரொம்ப அதிகம் சேர்த்துக்கணும். இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு தாளிப்புக்குமே வந்து ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்கு. இதோட நம்ம டவுன் பண்டான்னு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டவுன் பண்டான் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து வெட்டி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறேன். அதோட இந்த மிளகாவையும் ஆட் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கணும். இந்த டவுன் பண்டான் பார்த்தீங்கன்னா நம்மளோட சாப்பாடு எல்லா சாப்பாடுலையும் நான் இந்த டவுன் பண்டான் ஆட் பண்ணுவேன். இது வந்து இன்னும் ரொம்ப கஷ்டமான இது இல்லை. நாங்கள் கடையிலையும் இது வாங்குறது இல்லை. இது நம்மளாம் வீட்டிலேயே நட்டு வச்சுருக்கிறது தான். மேக்ஸிமம் எல்லார் வீட்லையும் இந்த டவுன் பண்டான் செடி இருக்கும். இல்லாதவங்க அதை நட்டு வைங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நம்மளோட நிறைய டிஷரில் நிறைய சமையலில் வந்து ஒரு டவுன் பண்டான் நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ நான் வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. நான் வந்து அதோட ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். ஒரு ஸ்பூன் இல்லை, இது பாருங்க, இந்த ஸ்பூன் சின்ன ஸ்பூன். இந்த பெருங்காயம் வந்து காற்றான ஜாமானுங்க. நம்ம உடம்புல வந்து காற்றுக்கு தான் வந்து இந்த பெருங்காயத்தூள் பாய்ப்பாங்க. இன்னொன்று பெருங்காயத்தூளும் பாருங்கள் நல்ல மனம் கொடுக்கும். உங்களுக்கு வந்து ஒரு ஐட்டத்தோட அதோட பயன் தெரியணுன்னாக்கா இப்போ அது ரொம்ப சின்னாங்க கூகுள் பண்ணிங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ வந்து இதில் நான் வந்து வெட்டி வச்ச மேங்கோவை ஆட் பண்ணுறேன். முதல்ல மேங்கோ போட்டு நல்லா கிண்டிட்டு, இந்த மேங்கோ வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மேங்கோவை போட்டுட்டோன்னே நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு அது வேகிறதுக்கு வெயிட் பண்ணணும். பாருங்க, நான் ஒரு கோலை தண்ணி ஊற்றுறேன். அப்புறம் அதோட சேர்த்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் லைட் சோயா சாஸ். அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த காய் வந்து நல்லா வேகணும். நம்மளோட மாங்காய் வந்து நல்லா வேகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், நம்மளோட மாங்காய் வந்து நல்லா கொஞ்சம் குழஞ்சிருச்சு. ரொம்ப குழையல, ஒரு அளவு குழஞ்சிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம தூள் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இறைச்சி கருப்பு.
இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த எவ்வளோ கத்திரிக்காய் நம்ம வச்சுருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி செய்கிறது வந்து ஒரு கத்திரிக்காய் 2 சின்ன மேங்கோ. இது வந்து நீட்டு கத்திரிக்காய், இந்த சீன கத்திரிக்காய் சொல்லுவாங்களே நீட்டு கத்திரிக்காய் அது. உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் இன்னும் உரப்பாக வேணும்னா நீங்கள் வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா. லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இதில் வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். 1.5 ப்ரௌன் சுகர் வந்து நம்மளுக்கு நல்ல ஹெல்த்தி. ஒயிட் சுகரோட ப்ரௌன் சுகரு. இந்த டிஷ் வந்து ஆக்சுவலி ஸ்வீட் சவராக இருக்கும். மேங்கோ போட்டிருக்கோம், சுகர் போட்டிருக்கோம், ஸோ கொஞ்சம் இனிச்சிக்கிட்டு புளிச்சிக்கிட்டு இருக்கும். இதுக்கு நம்ம புளிலாம் ஊற்ற தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள், இந்த மிளகாத்தூளோட வாடெல்லாம் நல்லா போயிருச்சு, ஸ்மெல்லாம் போயிருச்சு, கறியும் நல்லா கொஞ்சம் திக்காயிருச்சு. இந்த டைமில் நான் வந்து நம்ம பொரிச்சு வச்சுருந்த கத்திரிக்காவை ஆட் பண்ண போகிறேன். கத்திரிக்காவை நம்ம பிகினிங்கில் பொரிச்ச வாசி நீங்கள் ரொம்ப அதை ஏர்லியாகவே போடணும்னு அவசியம் இல்லை. கத்திரிக்காவோட நான் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் இடித்து வச்ச கச்சாங் தும்பு. இந்த கச்சாங் வந்து சொந்தமாக நம்மளே வறுத்து என்னெல்லாம் போட வேணாம், சும்மா வறுத்துட்டு அதை தோல் நீக்கி இடித்து வச்சுக்க வேண்டியது. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த கச்சா சாப்பிட்றப்ப நறுக்குன்னு இருக்கும் நம்மளுக்கு. இந்த மாங்காய், இந்த கத்திரிக்காய், இந்த கச்சான், ஐயோ சொல்கிறப்பயே வாய் ஊறுது. அடுப்பை வந்து அனலை கொஞ்சம் குறைச்சி வச்சுருங்க. குறைச்சி வச்சுட்டு இது நல்லா கிண்டிடுங்க. இந்த கச்சா, அந்த கச்சா பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருக்குது காய் மேலே. நீங்கள் சாப்பிட்றப்ப அந்த கச்சா ரொம்ப ருசியாக இருக்கும். வெஜிடேரியன்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிஷ் ட்ரை பண்ணுங்கள். இதை வச்சு சோறு சாப்பிட்டு எடுத்துடலாம். கடைசியாக நான் வந்து வெட்டி வச்ச வெங்காய அடியை போட்டுறேன். இதில் நீங்கள் வந்து வெங்காயத்தாள், மல்லித்தாள் ஆட் பண்ணலாம். மல்லித்தாள் எனக்கு கிடைக்கல, ஸோ இப்போ வந்து நம்ம ரொம்ப வெளியாகக்கூடாது, அதனால நானே வீட்டில் இருக்கிற ஜாமானை வச்சு செஞ்சாச்சு. இந்த கத்திரிக்காய் போட்ட வச்சு நம்ம ரொம்ப ரொம்ப இதாக கிண்டாதீங்க, பதமாக கிண்டி எடுங்க, இல்லைன்னா அந்த கத்திரிக்காயெல்லாம் குழஞ்சிடும். கிரன்ச்சி, அந்த புளிப்பு மேங்கோவோட நல்லா இருக்கு. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். டோன்ட் forget to like my page, share my videos, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். See you with another video. Bye.